போட்டோ பத்திரம் இங்க என்னப்பா ஜாலியா இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, நம்ம டாக்டர் ஜாத்கா ஒரு சூப்பரான ஐபேட உண்டாக்கி இருக்காரு. ஐபேடா? இதனால என்ன பண்ண முடியும்? என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இத பாரு. இது ஒரு அற்புதமான ஐபேடுப்பா. இது மூலமா நாம ஏலியன்ஸையும் கூப்பிடலாம், அவங்க கிட்ட நாம பேசவும் செய்யலாம். ஒருவேளை அவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்கன்னா நாம அவங்கள வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், தெரியுமா? நிஜமாவா நான் சொல்ற பூசணிக்கா மண்டையா? ரொம்ப அற்புதமான பொருளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா, ஏலியனை எப்படி இதுல இருந்து கூப்பிடுறது? அது ரொம்ப ஈஸிப்பா. இந்த ஐபேட்ல கோடு டயல் பண்ணிட்டு ஏலியன்ஸ நாம கூப்பிடலாம், அவ்வளவுதான். பூசணிக்கா மண்டையா, கொஞ்சம் விலாவாரியா சொல்லுடா. கோடுனா என்ன? உனக்கு கோடு தெரியாதா? பாபா பிளாக் ஷிப் போயனோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் தான்பா. டேய் மண்டையா, அந்த ஐபேடை என்கிட்ட கொடுத்துரு. ஏலியன்ஸ கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். இல்ல முடியாது, என்னால இத கொடுக்க முடியாது. நான் அந்த ஏலியன் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். என்கிட்ட அதை கொடுங்க. அது இல்ல மட்டும் என் உடன்பிற சகோதரா, புரிஞ்சுக்கோ. ஏலியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இத நான் நம்மளுடைய அரசாங்கத்துக்காக செஞ்சிருக்கேன்ப்பா. இங்க பாரு, ஏலியன்ஸோட டீல் பண்ற ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்க தான் இத பயன்படுத்த முடியும். அப்படியா மேட்ரு? என்னோட சிறு மூளைக்குள்ள இப்ப ஒரு பெரிய ஐடியா உதயமாயிருக்கு. நம்ம எப்படியாவது ஜட்காவ் கிட்ட இருந்து அந்த ஐபேட திருடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஏலியன்ஸ கூப்பிடுவோம், அவங்கள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா ஆக்கிப்போம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அப்புறம் நாம இந்த ஃபுர்ஃபுரி நகரத்தோட ராஜாவாயிடலாம் பாஸ். தடியா, இந்த நகரத்தை மட்டும் இல்ல, நாம இந்த பூமியே ஆட போறோம். அதுக்கப்புறம் நான் பெரிய டான் ஆயிடுவேன். மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார் தான் சொல்லிட்டாருல்ல, அந்த ஐபேட அவர் வந்து அரசாங்கத்துக்காகத்தான் செஞ்சிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா மண்டையா. எனக்கு அந்த ஐபேட் வேணும். அந்த ஏலியன்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா பழகணும். எனக்கு ஐபேட் வேணும், ஐபேட் வேணும், ஐபேட் வேணும். எப்ப பார்த்தாலும் ரொம்ப கலங்குறானே. ஐடியா. மோட்டோ, என் உயிர் நண்பா, ஆறுயிர் சகோதரா, கையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. இந்த சமோசா பிக்கப் பண்ணுடா. இந்தடா. வேண்டாம் வேண்டாம், அந்த ஐபேட் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம் ஐபேட். சரி சரி சரி, நான் போய் அந்த டாக்டர் ஜட்கா சார் கிட்ட பேசி பாக்குறேன்டா. வர வர நீ எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிற மோட்டோ. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டாக்டர் ஜட்கா சார், மோட்டோ அந்த ஐபேட் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார். சாப்பிட மாட்டேங்கிறான், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? இங்க பாரு பட்லூன் நண்பா, அந்த ஐபேட மோட்டோ கிட்ட குடுக்கறது பெரிய ஆபத்துல போய் முடியும். அதனால என்னால அதை கொடுக்க முடியாதுப்பா. நீ வேணா மோட்டோக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி பாரு. ஐடியா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா ஒரு சூப்பர் ஏலியன்ஸா மாறிடுங்க. நீங்க செஞ்ச மாதிரியே இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஐபேட வாங்கிட்டு வந்து நான் அவங்கிட்ட கொடுத்துடுறேன். அவங்கிட்ட கொடுக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, டாக்டர் ஜட்கா சார் உனக்காகவே செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவேன். அப்புறம் அதுல இருந்து அவன் ஏலியனை கூப்பிடும் போது நான் உங்களை 2 பேரையும் கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் வந்துடுங்க. கொஞ்ச நேரம் அவங்கிட்ட பேசிட்டு அப்புறமா கிளம்பி போயிடுங்க. என்ன நான் சொல்றது? ஓகே, டன். வாங்க டாக்டர் ஜட்கா, நாம 2 பேரும் ஏலியன்ஸா மாறலாம். மோட்டோவுடைய சந்தோஷத்துக்காக நாம என்னவா வேணாலும் மாறலாம். போலாம். திறந்துடு சிசே. இங்க பாரு மோட்டோ, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. டாக்டர் ஜட்கா ஒரே ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த ஐபேட உனக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு ஐபேட் கிடைச்சிருச்சு. அந்த மண்டைய கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்பவே இதை வச்சு அந்த ஏலியனை நான் கூப்பிட போறேன். பாத்துக்கிட்டாரு. வாவ், பாபா பிளாக் ஷிப், have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. அதே ஆஹா, சூப்பர். பத்து ஏலியன் வந்துட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு வளர்ந்த ஏலியன், ஒரு குட்டை ஏலியன். எப்படி பாரு. அந்த ஏலியன்ஸ் என் கண்ணுக்கும் தெரியறாங்களே. ஒண்ணு பண்ண, சீக்கிரமா உங்களுக்கு ஹலோ சொல்லு. கை கொடு மோட்டோ, ஒரு பாய் சொல்லு. ஹலோ ஏலியன் அண்ணே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. இட்லி தோசை. என்னது? நீங்களாம் இட்லி தோசை சாப்பிடுவீங்க. நாங்கெல்லாம் ஏலியன் இட்லி அயோசோதா சாப்பிடுவோம். அது எங்களோட டிஷ். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு இட்லி தோசை தரேன். குண்டு ஏலியன் அண்ணே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. நோ சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரியா? அது வந்து சிக்கன் தந்தூரி. ஆஹா, இத கேட்டா அந்த பூசணிக்காய் மண்டையனும் அந்த சிங்கத்தோட குரல் மாதிரி தெரியுது. நம்ம கிட்டே குரலை மாத்தி டப்பிங் பேசுற மாதிரி பேசுறாங்களா? பிச்சு முற பிச்சு. இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன். பத்து, நீ போய் டாக்டர் பூசணிக்காய் மண்டையனுக்கு போன் பண்ணு. இல்லனா அவனை இங்க வர மாதிரி பிக்கப் பண்ணு. சரி.
நான் உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இரு. குட்டநட்ட ஏலியன், உங்க 2 பேருக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. இப்படி உட்காருங்க. வந்துட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு இப்ப நான் யாருன்றத காட்டுறேன் பாருங்க. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சமோசா சாப்பிடுங்க. சூடாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். நிச்சயமா சாப்பிடுங்க. ஏலியன்ஸுக்கு காரணம் தெரியாதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்கும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஞாபகம் வந்துருச்சு இப்போ. 2 பேரும் ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? அப்படியே உட்காருங்க, உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஏலியன் விளையாட்டை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இதோட இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாமா? ஆள முடி சாமி, இதோட இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். பிரச்சனை ரொம்ப பெருசாச்சுப்பா. ஜான் உங்க ஐபேட கடத்திட்டு போயிட்டானாப்பா. என்னது, நீ அவனை தடுக்கவே இல்லையா? என்ன பண்ண? நான் சும்மா எப்படியாப்பா இருப்பேன்? அவனை தடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேனப்பா. இருந்தாலும் தூக்கிட்டு போயிட்டானோ. கசிதாராம், உன்னுடைய கண்டினியூட்டி டைலாக் எங்க? எதுக்கு எடுத்தாலும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சரி சரி, இப்ப நீங்க யாருமே டென்ஷன் ஆக வேண்டாம். அவனுக்கு அதோட கோடு என்னன்னு தெரியாதுல்ல. அந்த ஜான்கோ எல்லாம் தெரியுமாப்பா. அவ பாபா பிளாக் ஷிப் பாட்டை பாடிக்கிட்டே தானப்பா எடுத்துட்டு போனா. நீ என்ன சொல்ற? ஐடியா, நாம அந்த ஜானு கிட்ட போகும்போது இதே மாதிரி போலியான ஏலியன் வேஷம் போட்டுக்கிட்டு போகலாம். போய் ஐபேட புடிக்கிட்டு ஓடி வந்துடலாம். பாபா பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப். என்னடா நடக்குதுங்க? எந்த ஏலியனுமே வரலையே. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்களாடா. பாஸ், நான் கேட்ட வரைக்கும் பாபா பிளாக் ஷாப் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியல பாஸ். இப்ப என்ன பண்றது? பாபா பிளாக் ஷீப் வரைக்கும் தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கும் தெரியாது. திருட்டு ஜான், ஒழுங்கா என்னோட ஐபேட எனக்கு திருப்பி கொடுத்துரு. குடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பாபா பிளாக் ஷீப்புக்கு அப்புறம் என்ன வரும் அதை சொல்லி குடுக்குறேன். ஓகே, அவ்வளவுதானே. நான் சொல்றேன் இரு. பாபா பிளாக் ஷீப் ஹெவி எனி டூல். எஸ் சார், 4 bags full. டாக்டர் ஜட்கா, நீ எனக்கு கோட சொல்லிட்ட. நான் அதை அப்படியே டைப் பண்ணிட்டேன். இப்ப இங்க ஏலியன்ஸ் வருவாங்க. அவங்க கூட சேர்த்து நான் இந்த பூமியை ஆள போறேன். அதுக்கப்புறம் பெரிய டான் இந்த ஜான். இப்போ ஜான் பெரிய ஆள் ஆயிட்டா. நிஜமாவே ஜான் பெரிய ஆள் ஆயிட்டா. நீ நான் சொல்றபடி எல்லாம் கேப்பியா? சொல்லுங்க சார். இப்ப இந்த சந்தோஷத்தை கொண்டாடினாலே போதும். போய் கொண்டு வாங்க டீ, சமோசா, அப்புறம் ஸ்வீட். என்ன இதெல்லாம்? நான் கேட்டது டீயும் சமோசாவும் அடி இல்ல. எங்க பிளானட்ல சமோசானா போட்டு அடிக்கிறது, டீ கேட்டனா ஓங்கி குத்துறது, அப்புறம் ஸ்வீட் கேட்டனா குப்புற படுக்க போட்டு மிதிக்கிறது. சாரி, எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப பார்ட்டி கேன்சல். எனக்கு நீங்க துட்டு மணி கொடுங்க. காசு பணம் துட்டு. ஓகே. என்னங்கடா இப்படி சொத்துது? எனக்கு இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறதுனே தெரியலையே. பாஸ், அவங்க கிட்ட நீங்க அடிங்க குத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா அவங்க வெள்ளியும் தங்கமும் கொடுப்பாங்க பாஸ். என்ன நம்புங்க. குட்.
வெரி குட். இப்ப என்ன நீங்க அடிங்க, குத்துங்க, மிதிங்க, உதைங்க. உங்க விருப்பம். அதுன்னா நாங்க ஏன் கொடுக்காம இருக்க போறோம்? இந்த வாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறியா? படுறியா? இதாண்டா உனக்கு தண்டனை. இந்த வாங்கிக்க. ஜகா 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 ஜகா. புரிஞ்சு போச்சு, இந்த அடியிலேயே புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் ஏலியன் கிடையாது, மோட்டுவும் பத்லுவும் தானே என்ன ஏமாத்த வந்திருக்கீங்க. சிங்கம் சார், இது சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜோ, ஒழுங்கு மரியாதைய சட்டத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிரு, புரியுதா? அட மொட்டு பத்துலும் என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, உங்க மூஞ்சி ஏப்பா இப்படி சுருங்கி போயிருக்கு? டேய் பூசணிக்கா மண்டையா, காலையில இருந்து உடம்பே சரியில்லடா. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. உடம்பு யாரோ 10 பேர் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. உடம்புல உசுறு இருக்கா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்கு. டேய் பூசணிக்கா மண்டையா, நீ ஏதாவது மருந்து மாயம் பண்ணியாவது எங்க உடம்புல சுறுசுறுப்பை ஏத்துறா. ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால எதுவுமே முடியலடா. தூக்கமா ஓஹோ, நல்ல நேரத்துல நல்ல விஷயத்துக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒரு எனர்ஜி சார்ஜரை தயார் பண்ணிருக்கேன். எனர்ஜி என்னதும் குடிக்கிறது சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க. அத உங்க உடம்புல போட்டுக்கிட்டீங்கனாலே போதும், அவ்வளவுதான் எனர்ஜி வந்துரும். ஓகேடா பூசணிக்கா மண்டையா, இப்பவே நான் அதை போட்டுக்கிறேன்டா. ஆனா இவர் என்ன பண்ணாலும் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமே, என்ன பண்றது? அட அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா, பயப்படாத. டாக்டர் ஜக்கா தயார் பண்ணா எல்லாம் பக்காவா இருக்கும். சூப்பர், எனக்கு சுறுசுறுப்பு ஏறிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன் தெரியுமா? இனிமே எனக்கு சோம்பேறித்தனமே இருக்கவே இருக்காதுடா. ஆஹா, ஆரம்பிச்சிட்டானே. படி விடுங்கடா. வாங்க வாங்க, மோட்டோ பத்துலும் உங்களுக்காக சமோசா சுட சுட தயாரா இருக்குப்பா. ஏய் டீக்கட மண்டையா, இனிமே எனக்கு இந்த சமோசா எல்லாம் தேவையில்லடா. வயிறு நிரம்பி இருக்கு, நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். என்னது சமோசா வேண்டாமா? இத கேட்கவே அதிசயமா இருக்கு. அதுவும் நீ சொல்லி கேட்க ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏய், நான் எதுக்குடா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் உண்மையத்தான் நான் சொல்றேன். இத பாரு, நான் கையில ஒரு காப்பு கட்டி இருக்கேன் பாத்தியா? இத அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையை தான் என் கையில கட்டி விட்டான். இத கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா நான் உடம்புல சுறுசுறுப்பு சும்மா அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மலையவே தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்குடா. என்ன அடிக்காத. சமோசா தட்டி போச்சு. மோட்டு, நீ நல்லா இருக்கியா? என்ன அப்படி பண்ண? யாரையா அந்த ஜட்கா மண்டேரா? போடணும், நீ தானே அந்த எனர்ஜி சார்ஜரை உருவாக்குன. இப்படி எல்லாம் உருவாக்குவியா? அப்புறம் நான் எப்படி பழப்பம் எடுத்துறது? ஏன்டா ஜட்கா தயவு செஞ்சு என்ன விட்டு வேண்டாம். இனிமே நான் இந்த மாதிரி எதையும் கண்டுபிடிக்க மாட்டேன். பாஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மோட்டுக்கிட்ட டாக்டர் ஜக்கா எனர்ஜி பிரேஸ்லெட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதனால அவங்களுக்கு பசிக்காது, தூக்கமே வராது. அது மட்டும் இல்ல, உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் உடைக்கிற தெம்பும் கிடைக்கும். அப்படின்னா நான் மோட்டோ பத்லோ கிட்ட இருந்து அந்த சார்ஜரை திருட போறேன். ஏன்னா பெரிய டான் எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காரு. மலையை குடைச்சு உள்ள இருக்கிற வைரத்தை நான் திருடணும். அதுக்காக நான் நிறைய ஆளுங்களை சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி கொடுக்காம இந்த சார்ஜர் மூலமா சார்ஜ் பண்ணி வேலையை வாங்கிக்கலாம். நாம அதுக்கப்புறம் பெரிய கோடீஸ்வரர்களா இல்ல. மோட்டோ சார்ஜரை சார்ஜிங்ல போடுடா. பத்துல சார்ஜர் போட்டு வச்சிருந்தா அந்த
ரிங்க எங்கடா காணோம்? என்னடா புது அக்க போரா இருக்கு. அத உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தானடா தூங்குன. பக்கத்துல வச்சு சார்ஜர் கூட போட்டியேடா. டேய் மண்டப்பையில ராத்திரி நான் தான்டா அத சார்ஜர்லயே போட்டேன். அப்ப அத யார் எடுத்துட்டு போனாங்க? எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஹலோ, என்ன 2 இடத்துல திருட்டு நடந்திருக்கா? டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன 4 இடத்துல திருட்டா? ஓகே, டோன்ட் வரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயம்மா, இந்த புர்புரி நகரத்துல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த திருட்ட பண்றது? எப்படி இந்த திருட்ட பண்றாங்க? அதோட எதுக்காக திருடுறாங்க? டேய் புசரிக்க மாட்டேங்க. நீ கொடுத்த ரிங்க நேத்து ராத்திரி எவனோ எங்க வீட்டுக்குள்ள வந்து களவாடிட்டு போயிட்டான். என்ன சொல்றப்பா மோட்டு? இப்ப நான் அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ட்ராக்கிங் டிவைஸையே நான் கண்டுபிடிச்சாகணுமேப்பா. இப்படி பண்ணிட்டியே. ஆனா கடவுளே, மோட்டு பத்திரம் நீங்க இங்க இருக்கீங்களா? அங்க புர்புரி நகரத்துல ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லா பொருளும் எங்க இருக்கு? எல்லாமே காணாம போய்கிட்டு இருக்கா. அப்ப எங்களோட பொருள் அந்த களவாணி பையன் கிட்ட தான் இருக்குமா? அப்ப நாங்க தான் அதை கண்டுபிடிக்கணுமா? புர்புரி நகரா இருந்தாலும் சரி, பூதமங்கலமா இருந்தாலும் சரி, நாங்க கண்டுபிடிச்சே காட்டுவோம். ஐடியா. அதாவது நாம சாதாரண மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டுக்கலாம். அவங்க நம்மள வந்து கடத்திட்டு போவாங்க. ஏற்கனவே கடத்தி வச்சிருக்கிறவங்க எங்க இருக்காங்களோ அங்க நம்மள கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஊம குத்தா குத்திட்டு அவங்கள காப்பாத்துவோம். அத பாவிங்களா, இவங்க இப்படிதான் எல்லாத்தையும் கடத்திட்டு போறாங்களா? இத எங்கதான் கொண்டு போறானுங்க? சிங்கம் சார், அங்க ஒருத்தன் நின்னுந்தால அவனை மட்டும் கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே. டோன்ட் வரி, அவங்க திரும்ப வருவாங்க. அப்ப நம்மள கூட்டிட்டு போவாங்க. வாங்க போலாம். பசங்களா, எங்களை ஏன்டா விட்டு போறீங்க? அடே, நாங்களும் இந்த ஊர்க்காரங்க தான்டா. வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போங்கடா. வந்துட்டாங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வாங்க வாங்க, இவங்களோட கல்லையும் சங்கிலிய மாட்டு. அதுக்கப்புறம் கையில கோடாலியை கொடுத்து தோண்ட சொல்லு. போங்க போங்க. ஜோ, உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். சட்டத்தின் மீதானையா சொல்றேன். மரியாதையா நீங்க சரண்டர் ஆயிடுங்க. நீங்க தானா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன புடிச்சிடலான்னு பாத்தீங்களா? வேட்டையாடி ஜான பிடிக்கலான்னு நினைச்சீங்க. ஆனா அந்த வேட்டையில நீங்களே இப்ப இரையாக போறீங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க அடிமையா இங்கே இருக்க வேண்டியதான். போய் மலையை குடிச்சு வைரத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுங்க. போங்க. அடே மோட்டு, பாத்துலோ சிங்கம் சார், எங்களா எங்க இருந்து காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். கேளுங்க கேளுங்க, இப்போ சாப்பாடு நேரம் வந்துருச்சு. அதனால எல்லாரும் வரிசையில வந்து நில்லுங்க. வரிசையில வாங்க. சீக்கிரம் சொல்லுமா, என்னென்ன மெனு போடுறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இதோ காட்டுறேன் பாரு, எனர்ஜி சார்ஜர் என்கிட்ட இருக்கு. மத்துலோ, இந்த மண்டப்பைய தானே அந்த ரிங்கிய திருடிட்டு வந்திருக்கான். சாப்பாடு கொடுக்குறாங்க. சீக்கிரம் எல்லாரும் போங்க. லஞ்ச் டைம் ஓவர். போய் இப்ப எல்லாரும் வேலையை பாருங்க. நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறான். வேலை வேலைன்னு வேலையே வாங்கிட்டு இருக்கிறான். கூட்டம் பையன் ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. வைரம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலையை நிறுத்தவே கூடாது. பத்துலு, நான் சொல்றத கேளுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஐடியா. அண்ணா ஜான் அண்ணா, நீங்க என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? நான் வேணா உங்களுக்காக நல்ல ஸ்வீட்டா ஒரு சமோசா போட்டு டீ போட்டு கொண்டு வரேன். நல்ல ஐடியா தான். சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. இந்த மோட்டுவை பார்க்க வச்சு நான் அது எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். போ போ. இந்த
சமோசா மோட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதை நான் தான் சாப்பிடுவேன். மோட்டுக்கு தேவை வெறும் சார்ஜர் தான். மோட்டோ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சமோசாவுக்கு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். அது அவனை சாப்பிட வச்சு அவனை பிக்கப் பண்ண வைக்காத. குட்டப்பையில உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சமோசாவாது குடுறா, பசிக்குதுடா. முடியாது, தர முடியாது. நான் உனக்கு சமோசா தர மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ற? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என் தட்டுல இருந்த சமோசா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னைய எப்படி இழுக்க பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். என் சமோசாவியா தின்னா பார்த்தேன். வாங்கடா, யார் யாருக்கு சமோசா வேணுமா வாங்க. நான் கொடுக்கிற சூடா சமோசா வாங்கடா. என்ன இப்படி சுத்துது? வேடிக்கை பார்க்காம வந்து என்ன காப்பாத்துங்க. முடியல. என்ன விடுங்கடா, விடுங்க. காப்பாத்த சொன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து சுத்துறீங்களே, விடுங்கடா. ஜான் கீழே வா. மரியாதையா சட்டத்துல வந்து சரண்டர் ஆயிடு. இது என் கையில போடுற ரிங்கிடா. இது என்னுடைய சார்ஜர். இத வச்சு என்னையே சார்ஜ் பண்ணலாம் பாக்குறியா? இத அழிச்சிடுறேன். சிங்கம் சார், சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வாங்க. அங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் புது பாடத்தை. சிங்கம் சார், இந்த மயிர சுரங்கத்துல இந்த மயிரத்தை எடுக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு ஒரு சொட்டு கூட கொடுக்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் திட்டம் போட்டதெல்லாம் வீணா போச்சு.